இந்தியா முழுவதும் பணியிடங்களில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு அடிப்படை பிரச்சினையாகும். அது தொடர்வதை இனியும் அனுமதிக்க முடியாது. எனவே மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்தல், மருத்துவர்களுக்கான தனி கழிவறைகள், சிசிடிவி கேமராக்கள், இரவு போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த பணிக்குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை வழங்கும் என தலைமை நீதிபதி அறிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் மறுநாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியானதால் இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்தது. இது தொடர்பாக மருத்துவமனை வளாகத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய ஆடவர் கைது செய்யப்பட்டார். எனினும் பயிற்சி மருத்துவரின் மரணத்தில் மருத்துவமனை தரப்பு உண்மைகளை மூடி மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அச்சம்பவத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.